பராசக்தி படத்திற்கு எதிராக விஜய் ரசிகர்கள் நெகட்டிவ் விமர்சனங்களை பரப்பி வருவதாக கடிந்து கொண்ட சுதா கொங்கரா தன் மீது இருக்கும் தவறை மட்டும் ஒப்புக்கொள்ள முன்வராதது ஏன் என்பதுதான் பெரிய கேள்வியாக உள்ளது. விஜயின் ஜனநாயகன் படம் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகும் என முதல் போஸ்டர் ரிலீஸின் போதே அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படமும் பொங்கல் பண்டிகைக்கு 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என முதலில் அறிவிக்கப்பட்டது. பின்னர் டிசம்பர் கடைசி வாரத்தில் ரிலீஸ் தேதியை ஜனவரி 10ஆம் தேதிக்கு மாற்றியது படக்குழு. ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்த நிலையில் பராசக்தி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என அறிவித்தனர். ஜனநாயகன் படம் விஜயின் கடைசி படம் என்ற நிலையில் பொங்கல் ரேஸில் சோலோவாக வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு பராசக்தி மூலம் முறியடிக்க இரு தரப்புக்கும் இடையே உரசல் போக்கு நிலவியது. ஜனநாயகன் ட்ரெய்லரை 4.5 கோடி பேர் பார்த்திருந்த நிலையில் பராசக்தி ட்ரெய்லரை 5.5 கோடி பேர் பார்த்திருப்பதாக விஜயை முந்திய சிவகார்த்திகேயன் என விளம்பரம் செய்தது அந்த படக்குழு. போதா குறைக்கு சென்சார் சிக்கலில் ஜனநாயகன் படம் சிக்கியதும் ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களும் சென்சார் போர்டை கேள்வி எழுப்பி வர அந்த நேரம் பார்த்து சுதா கொங்கரா சென்சார் போர்டுக்கு ஆதரவாக பேசியதும் ரசிகர்களை சீண்டி பார்க்கும் வகையில் அமைந்திருந்தது. சென்சார் சிக்கலில் சிக்கி ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்ய முடியாமல் போன நிலையில் சுமார் 900 திரையரங்குகளில் தனியாக ரிலீஸ் ஆனது பராசக்தி. சோலோ ரிலீஸில் வந்தும் கூட பராசக்தி திரைப்படத்திற்கு வீக்கெண்டில் இருந்த வரவேற்பு கூட திங்கட்கிழமையிலிருந்து சராசரியாக குறைய தொடங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த பராசக்தி படத்தின் இயக்குனர் சுதா கொங்கரா படத்தின் வீழ்ச்சிக்கு விஜய் ரசிகர்கள் தான் காரணம் என பழி சுமத்தி இருக்கிறார். பராசக்தி படத்திற்கு எதிராக குண்டர்கள் ரவுடிகள் போல சிலர் ஃபேக் ஐடிக்கள் மூலம் நெகட்டிவ் விமர்சனங்களை வைத்து வருவதாக விஜய் ரசிகர்களை மறைமுகமாக சாடி இருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்கரா. ஹிந்தி திணிப்பை மையமாக கொண்ட வரலாற்று படமாக இருந்தாலும் கலவையான விமர்சனங்களில் சிக்கியது பராசக்தி. படத்தின் முக்கிய கதைக்கருவே ஹிந்தியை எதிர்த்து தமிழ் மொழிக்கான போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களின் தியாகங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதே என்ற நிலையில் அந்த இடத்திலும் பராசக்தி மிஸ் ஆனதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அத்தோடு தமிழுக்காக பிற மொழியாளர்கள் தான் அதிக அளவில் போராடியது போலவும் தமிழர்களின் போராட்டத்தை சிறிய வட்டத்தில் சுருக்கியும் வரலாற்று திரிபை சுதா கொங்கரா திணிக்க பார்த்திருக்கிறார் என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. இவையெல்லாம் படத்தை பார்த்த நடுநிலையான சினிமா ரசிகர்களின் விமர்சனம் என்ற நிலையில் தன் படம் மீதான விமர்சனங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் விஜய் ரசிகர்கள் மீது திருப்பி விடுவதாக கருத்துகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. நெகட்டிவ் விமர்சனங்களால் படம் வீழ்ந்து விட்டது என்ற சுதா கொங்கராவின் ஆதங்கத்திற்கு விஜய் ரசிகர்களும் சளைக்காமல் பதிலடி கொடுத்து வருகின்றனர். அதாவது குத்துச்சண்டை வீராங்கனையின் அனுமதி இல்லாமல் அவரது கதையை திருடி இறுதி சுற்று படம் எடுத்ததோடு தட்டி கேட்டதற்காக அந்த வீராங்கனை மிரட்டல் விடுத்த பழைய குற்றச்சாட்டை கிண்டி கிளறி வருகின்றனர் விஜய் ரசிகர்கள்.